ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 82ஆம் அத்தியாயம். காயாவரோகண ஈஸ்வரலிங்கம். காயாவரோகணேஸ்வரலிங்கம். குறிப்பு: காயாவரோகண சிவனாரின் 28ஆம் அத்தியாயமான லகுலீசரின் லகுலீச பிறந்த இடம். அவர் பாசுபத பிரிவை தோற்றுவித்தார். அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆனால் புராண ஆசிரியருக்கு வரலாற்று உண்மைகள் தெரியாது. இது ஒரு தவறான பதிப்பு. இதில் காயாவரோகணம் என்பது மகாகாலவனத்தின் தெற்கே உள்ள லிங்கத்தின் பெயர். இந்த புராண கதையின்படி தக்ஷனின் தியாகத்தின் அழிவிற்கு பிறகு வீரபத்ரர் துஷிதனையும் பிற தேவர்களையும் கொன்றார். பிரம்மதேவர் மந்தார மலையில் உள்ள சிவனாரிடம் தேவர்களின் உடல்களை மீட்டெடுக்க கோரினார். மகாகாலவனத்தின் தெற்கே உள்ள இந்த லிங்கத்திற்கு செல்லுமாறு சிவபெருமான் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். தேவர்கள் லிங்கத்தை சாந்தப்படுத்தி அவர்களின் உடல்களை மீட்டனர். மகாதேவர் கூறினார்: தேவி பார்வதி, காயாவரோகணரின் தோற்றத்தையும் கேளுங்கள். அதனை கேட்பதன் மூலம் ஒரு மனிதன் உருவகப்படுத்தப்படுவதை நிறுத்துகின்றான். வைவஸ்வத மன்வந்திரத்தின் தொடக்கத்தில் பிரம்மதேவர் படைப்பு ஆசையுடன் இருந்தபோது தட்சன் பிரஜாபதி அவரது வலது கட்டை விரலிலிருந்து பிறந்தார். உன்னத ஆன்மாவின் மனைவி இடது கட்டை விரலிலிருந்து தோன்றினார். இறைவன் அவளுடன் 50 மகள்களை பெற்றெடுத்தார். அவர்கள் அனைவரும் களங்கமற்ற கை கால்கள் மற்றும் தாமரை விழிகளை கொண்டவர்கள். முன்பு தனது மகன்களை இழந்த குலதெய்வம் இந்த மகள்களை அவர்களின் இடத்தில் வைத்து அவர் அவர்களில் 10 பேரை தர்மருக்கும், 13 பேரை கஷ்யப முனிவருக்கும், 27 பேரை இந்துவிற்கும், அதாவது சந்திரனுக்கும் கொடுத்தார். அனைத்து திருமணங்களும் திவ்ய தெய்வீக முறையில் கொண்டாடப்பட்டன. ரோஹிணி தேவி சந்திரனுக்கு எப்போதும் பிடித்தமானவளானால் மற்ற 26 மகள்கள் சார்பாக தக்ஷ பிரஜாபதி சந்திர தேவரை சபித்தார். மீண்டும் தட்சன் சந்திரனால் சபிக்கப்பட்டான். பிரச்சேதசனாக மாற்றப்பட்டான். தட்சன் பிரச்சேதசரின் மகனாக மறுபிறவி எடுத்து குதிரை யாகம் செய்தான். மலையின் மகளே, மாயையால் தக்ஷன் என்னை அழைக்கவில்லை. ஹவ்யவாகா நெருப்பு தேவர்களின் குழுக்களின் யாகத்தின் பங்குகளை முழுவதுமாக தன்னுடன் எடுத்து சென்றது. அகன்ற பெரிய விழிகளை கொண்ட பெண்ணே, ஹவ்யவாகா மந்திரங்களால் அழைக்கப்பட்ட ஆதாரமற்ற ஆகாயத்தின் பங்குகளை தாங்கி நின்றார். நீங்கள் அவரை அங்கே கண்டீர்கள். முந்தைய பகையை நினைவு கூர்ந்து தாம் என்னிடம் கூறினீர்கள். நீயே எல்லா தேவர்களுக்கும் இறைவன், அவர்களுக்கு இலக்கு மற்றும் அடைக்கலம். தாமே யக்ஞம், தாமே வசட்காரன், ஹோத்ரி மற்றும் அத்வர்யு. அனைத்து தேவர்களுக்கும் இறைவன். தாம் இல்லாமல் யக்ஞம் எவ்வாறு செயல்படுகிறது? இந்த அக்னி தேவர்களின் பங்குகளை பயத்துடன் தாங்குகிறது. பிரச்சேதசின் மகனான தக்ஷன் உண்மையில் திமிர் பிடித்தவன். முந்தைய பகையை அவன் நினைவு கூர்வதால் தண்டிக்கப்படாவிட்டால் அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். தக்ஷனும் பக்னியும் தங்கள் காயத்தை உடலை இழக்க வேண்டும். திரிபுரங்களை எரித்தவரே, சங்கரரே, யக்ஞத்திற்காக அழைக்கப்பட்ட தேவர்கள் அனைவரும் தங்கள் உடல்களை இழக்க வேண்டும். தம்மால் அது சொல்லப்பட்ட போது நான் இவ்வாறு கூறினேன். தூய புன்னகை கொண்ட பெண்மணியே, இந்த தக்ஷர் முந்தைய பிறவியில் தமது தந்தையாக இருந்திருக்கிறார். என் அன்பான பெண்ணே, பக்னி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர் மட்டுமே. தேவர்கள் வெறும் பொம்மைகள். என் அன்பான பெண்ணே, இந்த வார்த்தைகளை கேட்டதும் நீ கோபமடைந்தாய். நீ புருவங்களை பின்னி மீண்டும் மீண்டும் ஆழ்ந்த மூச்சை எடுத்தாய். கோபத்தால் உன் மூக்கின் நுனியை உன் கையால் பலமுறை தேய்த்தாய். மூக்கின் நுனி தேய்க்கப்பட்டு அழுத்தப்படும் போது, மலையின் மகளே, நன்கு வளைந்த கோரை பற்களும் பின்னப்பட்ட புருவங்களும் 3 விழிகளும் கொண்ட ஒரு பெண் பிறந்தாள். அவள் கோதா தோலால் செய்யப்பட்ட விரல் பாதுகாப்பு கவசங்களை கொண்டிருந்தாள். அவள் கச்சையின் மேல் கவசத்தை அணிந்திருந்தாள். அவள் ஒரு வில் மற்றும் ஒரு வாள், ஒரு அம்புரா தூளி மற்றும் ஒரு கொடி கம்பத்தை வைத்திருந்தாள். அவளுக்கு 1000 முகங்கள், 100 கரங்கள் மற்றும் 1000 கால்கள் மற்றும் வயிறுகளும் இருந்தன. தெய்வமே, அவள் தன் சுழற்றப்பட்ட கால்களால் பூமியை அசைத்தாள். தேவி, எல்லா உலகங்களாலும் வணங்கப்பட்ட அவளை
முற்றிலும் தாமசிக வடிவமாக கண்டதும் நீ அவளுக்கு பத்ரகாளி மற்றும் மாயை என்று பெயரிட்டாய். ஒத்த அம்சங்களை கொண்ட ஒரு ஆண் உயிரினத்தை நான் படைத்தேன். அவன் பார்வையாளர்களை பயத்தால் திகிலடையச் செய்தான். பயபக்தியுடன் கரங்களை இணைத்து அவன் என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டான், சூரர்களின் தலைவரே, எனக்கு கட்டளையிடுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? உன் மனதை யூகித்த பின்னர் நான் அவனுக்கு வீரபத்ரர் என்ற வசீகரமான பெயரை சூட்டி கட்டளையிட்டேன். வீரபத்ரா, இந்த பத்ரகாளியுடன் இணைந்து சென்று பிரச்சேதசின் மகனான திமிர் பிடித்த மற்றும் பயங்கரமான தட்சனை தேவர்களுடன் அழைத்து வாருங்கள். கணாதீக்ஷா, யக்ஞம் மற்றும் சேவகர்களுடன் அனைத்தையும் அழைத்துவிடு. உன்னிடம் எண்ணற்ற நல்ல குணங்கள் உள்ளன. நான் உனக்கு ஒரு பெரிய படையையும் பத்ரகாளிக்கும் ஒரு பயங்கரமான படையையும் தருகிறேன். அவளுக்கு படை கொடுக்கப்பட்டுள்ளது. கபால கர்த்திரிகைகள், மண்டை ஓடுகளை வெட்ட கத்திரிக்கோல் ஏந்திய முடிவில்லாத தாய்மார்களின் குழுவும் அவளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் இருவரும் பரந்த படையால் சூழப்பட்டு பிரச்சேதசரின் மகன் தக்ஷன் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றனர். அவர் சபை உறுப்பினர்களாலும் பிராமணர்களாலும் சூழப்பட்டார். பின்னர் பார்வதி தேவியே, தந்திரங்களால் சுத்திகரிக்கப்பட்ட அத்வாரத்தின் யக்ஞத்தின் சோம சாற்றை நம்பிக்கையுடன் அருந்திய தேவர்கள் அந்த படையால் தாக்கப்பட்டனர். அத்வாரத்தின் நடுவில் அமர்ந்திருந்த தேவர்களின் தலைவரான சக்கரர் திரிசூலத்துடன் ஆயுதம் ஏந்திய 3 விழிகளை கொண்ட கணத்தால் பயந்தார். யாகத்தில் சோமசாற்றை உறிஞ்சுவதில் மூழ்கியிருந்த யமன், மரண கடவுள் யமன் என்ற பெயருடைய கணத்தால் இழுக்கப்பட்டார். யமனுக்கு ஒத்த பளபளப்பை கொண்டிருந்தார். மேற்கு பகுதியின் வீர தலைவன் வருணன் யக்ஞத்தின் தலைவரான பாஷத்தால் ஒரு கயிற்றால் கட்டப்பட்டான். கணங்கள் பரமேஸ்வரி தேவியே, அனிலம், காற்று, பிராணன் என்ற கணத்தால் தாக்கப்பட்டது. வடக்கு பகுதியில் துவார தேவியே, வடக்கு பகுதியின் அதிபதியான நரவகன குபேரன் தனது நிதானங்களுடன் புதையல்களுடன் தடுத்து வைக்கப்பட்டார். வீரபத்ரனால் பணியமர்த்தப்பட்ட அவர்கள் அனைவரும் பயங்கரமாக போரிட்டனர். அங்கே பயங்கரமான பத்ரகாளி அன்னையும் அதிகமாக போரிட்டார். மனித மண்டை ஓடுகளால் அலங்கரிக்கப்பட்ட 100கணக்கான பெண் போராளிகள் அங்கு இருந்தனர். அதாவது விகராலி, மகாகாலி, காளிகா, கலாசோதரி, பிரஜ்வால, ஜுவால நாகரா, சுஷ்காமாம்சா, அதிபைரவா முதலியோர். கபால கர்த்திரிகாக்களுடன் ஆயுதமேந்திய தாய்மார்கள் ஏராளமான தேவர்களை கொன்றனர். தாய்மார்களின் சீற்றம் நிறைந்த குழு சூரர்களை தாக்கி அடக்குவதை கண்டதும் துஷிதர்கள் என்று அழைக்கப்படும் தேவர்கள் அங்கு ஆர்வத்துடன் வந்தனர். சண்டையிடுங்கள். அவர்களில் சிலர் கத்திகளையும் சிலர் பிரசாக்களையும், அதாவது ஈட்டிகளையும் வீசினர். சிலர் தோமரங்களாலும் சிலர் வாள்களாலும் பட்டீஷர்களாலும் தாக்கினர். மாத்ருக்களின் தாய்மார்கள் குழு பாதிக்கப்பட்டது. பிரமதர்கள் கலக்கமடைந்தனர். பின்னர் 6 சூரியர்களின் பிரகாசம் கொண்ட கோபக்கார பத்ரகாளி தடி, அம்புகள், வாள்கள் மற்றும் பிற ஆயுதங்களுடன் போரில் அவர்களை தாக்கினாள். பகனின் விழிகளும் பூஷனின் பற்களும் முகத்தில் இருந்து பிடுங்கப்பட்டு நொறுங்கின. அவள் தினகரனின் கரங்களையும் பாஸ்கரனின் பாதங்களையும் வெட்டினாள். போரில் நிபுணத்துவம் பெற்ற 8 வசுக்களையும் முசலத்தால் தடியால் தாக்கினர். தலைகள் உடைந்து அவர்கள் இரத்தத்தை வாந்தி எடுத்து ஓடினர். போரில் போராடுவதில் பெருமை கொண்ட துஷிதர்கள் என்ற தேவர்கள் தங்கள் உடல்களை இழந்தனர். பிரச்சேதசின் மகன் தக்ஷனை ஒரு கயிற்றால் இறுக்கமாக கட்டினர். மீதமுள்ள தேவர்கள் பயந்து பிரம்மதேவரிடம் அடைக்கலம் தேடினர். முதலில் துஷிதர்கள் என்ற தேவர்கள் தங்கள் உடல்களை இழந்தனர். வசுக்கள் என்ற தேவர்கள் ஓடிவிட்டனர். பாஸ்கரர்கள் போரில் துன்புறுத்தப்பட்டனர். மகாதேவா, தேவேந்திரன், யமன், தனேஸ்வரன், வருணன், நீள்வாழ் உயிரினங்களின் இறைவன் முதலியோர் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை. பத்ரகாளி மற்றும் கண வீரபத்ரர் ஆகியோரால் அனைத்தும் அழிக்கப்பட்டன. யாகத்தளம் உடைக்கப்பட்டது. கலசம் குவிமாடம் இடிக்கப்பட்டது. பெரிய யாக மண்டபம் தீக்கிரையாக்கப்பட்டது. யாக மண்டபத்தின் நுழைவாயில் உடைக்கப்பட்டது. அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் உலகங்களின் தாத்தாவான பிரம்மதேவர் இரக்கமுள்ளவராக ஆனார். அவர் மந்தாரத்தில் நான் நின்ற இடத்திற்கு வந்தார்.
என்னை புகழ்ந்து பேசிய பிறகு அவர் இவ்வாறு கூறினார்: துஷிதர்கள் என்ற ஆதி தேவர்கள் பத்ரகாளி அன்னையால் தங்கள் உடல்களை இழந்துள்ளனர். மகாதேவரே, வசுக்கள் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு நொறுங்கியுள்ளனர். பாஸ்கரர்கள் போரில் காயமடைந்துள்ளனர். மீதமுள்ளவர்கள் பல்வேறு திசைகளில் ஓடிவிட்டனர். துஷிதர்களின் காயாவரோகணம் மீண்டும் உடல் வளர்ச்சி எப்படி நடக்கும்? சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்டதும் நான் கூறினேன், இந்த துஷிதர்கள் காயாவரோகணனுக்கு பிறகு லகுலீசன் இல்லத்திற்கு சென்ற புனித தலமான மகாகாலவனத்திற்கு செல்லட்டும். என் கட்டளைப்படி பிராமணர்கள் 4 சீடர்களுடன் இணைந்து துவாபரம் முடிந்த பிறகு கலியுகம் வந்தபோது கயையை அடைந்தனர். இவர்கள் அனைவரும் என் சீடர்கள், எனக்கு ஒப்பானவர்கள். பிராமணர்களை பாதுகாக்கும் நோக்கத்திற்காக அவர்கள் திருப்தியடைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில் தங்கினர். அந்த திருத்தலத்தில் புனித இடம் தெற்கே ஒரு சிறந்த லிங்கம் உள்ளது. அது தெய்வீகமானது, எல்லா செல்வங்களையும் அருள்கிறது. அது சித்தர்களுக்கு காயை அருள்கிறது. அந்த லிங்கத்தின் அருளால் இந்த சூரர்கள் தங்கள் காயை அடைவார்கள். என் அன்பான மனைவியே, என் வார்த்தைகளை கேட்டதும் அந்த துஷிதர்கள் பிரம்மதேவரின் துணையுடன் மகிழ்ச்சியுடன் சிறந்த லிங்கம் இருந்த இடத்திற்கு சென்றனர். அந்த லிங்கத்தின் அருளால் சிறந்த காய்கள் அவர்களால் அடையப்பட்டன. அந்த துஷிதர்கள் முன்பு இருந்ததைப் போலவே ஆனார்கள். எனவே காயாவரோகணேஸ்வரர் என்ற பெயர் தேவர்களால் வழங்கப்பட்டது. அந்த தெய்வம் விரும்பியவற்றை வழங்குபவராகவும் நன்கு அறியப்பட்டவராகவும் இருப்பார். பக்தர்கள் தெற்கு பகுதிக்கு சென்று காயாவரோகணரை மிகுந்த பக்தியுடன் தரிசித்தால் யமன் அவர்களின் தந்தையாக பாதுகாக்கும் பாதுகாவலராக இருப்பார். அதை தனியாக தரிசிப்பதன் மூலம் ஆயிரக்கணக்கான மற்றும் கோடி பிறவிகளில் பெற்ற அனைத்து பாவங்களும் கரைந்துவிடும். வேறு விதமாக அல்ல. தங்கள் கர்மங்களின் காரணமாக நரகத்திற்கு சென்ற பித்ருக்களின் குழுக்கள் அந்த லிங்கத்தை தரிசித்தால் அவர்கள் விடுதலை பெறுவார்கள். மக்கள் தற்செயலாக தெய்வத்தை தரிசித்தால் காயாவரோகண அவர்கள் 100கணக்கான கோடி பிறவிகள் எடுத்தாலும் பூமிக்கு திரும்ப இயலாது. அந்த லிங்கத்தை தொடுவதன் மூலம் பெரும் பாவிகளான மனிதர்கள் கூட அனைத்து பாவங்களும் இல்லாத மகாதலத்திற்கு செல்வார்கள். விடாமுயற்சியுடன் வணங்கப்படும் தெய்வமான காயாவரோகணேஸ்வரர் ராஜ்யத்தையும் நித்திய ஸ்வர்க லோகத்தையும் மற்றும் பிற இன்பங்களையும் வழங்குகிறார். 12வது சந்திர நாளில் புனித நீராடி பின்னர் காயாவரோகணேஸ்வரரை தரிசிப்பவர்கள் பிரம்மதேவரின் வாசஸ்தலத்தை துளைத்து மிகப்பெரிய இலக்கை அடைகிறார்கள். இவ்வாறு தேவி காயாவரோகணேஸ்வரின் பாபத்தை அழிக்கும் சக்தி உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பில்வேஸ்வரரின் சக்தியை கேளுங்கள். 82ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.